வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ராகு மற்றும் 5ஆம் வீடு அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. சில சமயத்தில் இந்த வீடியோவை போடணுமாவே அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஆமாம், ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் இந்த மாதிரியான வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த ஜாதகர்கிட்ட போகிறேன். இது ஒரு ஜாதக விளக்கம். என்ன ஜாதக விளக்கம்? ஒரு புத்திர தோஷ அமைப்பு. புத்திர தோஷம் அப்படின்றது தான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு சில விஷயம் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புத்திர தோஷம் அப்படின்னா என்ன இருக்கும்? அப்போ 5ஆம் வீட்டில் சனி அமர்ந்துட்டாரு, 5ஆம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு சங்கமித்து விட்டது, அதனால் இது புத்திர தோஷமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதலில் புத்திர தோஷம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தையோடு இருக்க முடியாத அமைப்பா, குழந்தையை பறிகொடுக்கும் அமைப்பா, குழந்தைகளால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பா, இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ தோஷம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது காலம் முழுக்க இருக்கும். நம்ம பிறந்த உடனே அந்த ஜாதகத்தில் எழுதப்பட்டிருது, காலம் முழுக்க இருக்கும். ஸோ இது எப்படி புத்திர தோஷமாக மாறியது அப்படின்றதை விரிவாக பார்ப்போம். ஜாதகத்தை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் 23/12/1984 பிறந்த ஜாதகர். இந்த ஜாதகருக்கு மகர லக்னம். லக்ன முனை 5 டிகிரியில் இருக்கும். லக்ன முனை 5 டிகிரியில் இருக்கும். லக்னத்திற்கு 5இல் ராகு மற்றும் குரு லக்னத்திற்கு 12இல் 25 டிகிரியில் இருப்பார். சந்திரனுடனும் சேர்ந்திருப்பார். இந்த ஜாதகம் கன்சல்டிங்க்கு வந்த உடனேயே முதல்ல நான் எப்பவுமே பொதுவாக சொல்கிறது, ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அந்த ஜோதிடர் ஒரு 2 பலன் சொல்லட்டும். எப்படி இருக்குது உங்கள் ஜாதகம், என்ன அமைப்பில் இருக்குன்னு பலன் சொல்லட்டும். அதன் பின்பு நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என்ன காரணம், அந்த ஜோதிடர் சொன்னது கரெக்டாக தப்பான்றதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதன் அடிப்படையில் எனக்கு வரும்பொழுது நான் சொல்லிவிடுவேன், சார் உங்கள் ஜாதகத்தை நான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுங்க, நான் விளக்கிடுறேன், நானே ஒரு 2 பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி விளக்கிட்டு நான் இந்த ஜாதகர்கிட்ட ஆரம்பிக்கும் போது, சார் உங்களுக்கு நேரடியாக நான் சொல்லவில்லை, சார் நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைய விட்டு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு ஒரே வார்த்தை தான். நீங்கள் தள்ளியே இருங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்கள் தள்ளி தான் இருப்பீங்க. நீங்கள் குழந்தையோடு சேர்ந்திருக்கும் அமைப்புகள் இல்லை, தள்ளி தான் இருப்பீங்க. மறுபடியும் போய் குழந்தைகளை பார்க்குற அமைப்பு வேண்டாம். ஃபோனில் பார்த்துக்கோங்க, பார்த்தாலும் ரொம்ப நாள் தங்காதீங்க. அவர் சொன்னது சார் கரெக்டு தான். நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். உடனே சொன்னார், சார் எனக்கு நல்லாவே புரியுது, அங்கே 5இல் ராகு உக்காந்துட்டுருக்கு புத்திர தோஷ அமைப்புகளில் அப்படின்னு சொன்னார். சனி செவ்வாயுடைய பார்வையில் அப்படின்னாரு. சார் அங்கே சனி செவ்வாயில் சனி பார்க்கறதுனால தான் உங்கள் குழந்தை இருக்குன்னு அப்படியே சொன்னேன். அங்கே சனி பார்க்கறதுனால தான் உங்கள் குழந்தை இப்போ இருந்ததுன்னா உங்களை விட்டு பிரித்து மட்டும் குழந்தையை உயிரோடு விட்டுருக்கு. சந்திரனோட தொடர்பும் குருவோடைய தொடர்பும் அந்த ராகுக்கு வந்ததினால், நல்லா புரிஞ்சுக்கங்க, ராகு 1 டிகிரியில் இருக்குது சூரியனுடைய சாரத்தில். அந்த சூரியன் குரு மற்றும் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கார். 5ஆம் வீட்டுக்கு மாரக அமைப்பில் இருக்கார். அந்த குரு 25 டிகிரியிலேருந்து 6 டிகிரியில் ராகுவை பார்க்குறார். அதே குரு சந்திரனுடையும் சேர்ந்து இருக்கார். 15 டிகிரி சந்திரன் பார்க்கறதுனால தயவு செய்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது. ஏனென்றால் சந்திர புக்தி அல்லது குரு புக்தி வரும்பொழுது பிரச்சனைகள் இருக்கும் சார் அப்படின்னு அவர் சொன்ன பதில். சார் 2023 பிற்பகுதியில்
செவ்வாதசை சந்திர புக்தியில் என்னுடைய 2வது குழந்தை 6 மாதம் பிறந்ததுக்கப்புறமா 6 மாதம் கழித்து இறந்து விட்டதுன்னர். இதான் ஜோதிடம். எப்போ இப்போ முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தைய நான் இறக்கும்பொழுது கூட இல்லை சார். அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் வந்தேன். ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன். அடுத்த நாள் தான் வந்தேன். நான் 10 வருஷமாக வெளிநாட்டில் தான் இருக்கேன். நான் குழந்தைய விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன். என் குழந்தையோடையே நான் இல்லை, குழந்தைய விட்டு பிரிஞ்சு தான் இருக்கேன். இது என்ன என் ஜாதகமே சாபமா? இது புத்திர தோஷ அமைப்பு. நிச்சயமாக புத்திர தோஷ அமைப்பு. இந்த குரு பார்த்தது தவறு, இந்த குரு சந்திரனோட சேர்ந்தது தவறு. தயவு செஞ்சு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்தில் சனியுடைய பார்வைதான் அந்த இடத்தில் ராகு குழந்தையை காப்பாற்றியதுன்றது தான் இருக்கிறதே முக்கியமான ஒரு சில விஷயம். பல பேருக்கு ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஏன்னா சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை தான் கெடுதல்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஆனால் எங்கே பிரச்சனை இருக்குன்றதை ஆழ்ந்து உணரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு கண்டிப்பாக புரியும். 5ஆம் வீடுன்றது ஸ்திர வீடு. இந்த ஸ்திர வீட்டுக்கு 3ம் 8ம் மாரகங்கள். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மறுமாரகஸ்தானமான 8இல் அமர்ந்து மாரகாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடன் சேர்ந்து அந்த குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்த ராகுவை பார்க்கிறார். சார அடிப்படையிலும் ராகு 1 டிகிரியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க அந்த சூரியன் 2 மாரகாதிபதிகளுடன் சேர்ந்திருக்கிறார். அப்புறம் எப்படி சார் செவ்வாய் தசையில் பண்ணாரு? 5ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி யாரு? செவ்வாய் தானே. 5ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி. 5ஆம் வீட்டை விரயம் செய்யும் அமைப்பு யாரு? செவ்வாய். அதில் 5ற்கு மாரகாதிபதியான சந்திரன். இவ்வளவுதான் ஜோசியம். இது புரிந்தால் ஜோதிடம். பல பேருக்கு இல்லை, கிட்டத்தட்ட எளிமையான ஜோதிடத்தை எதிர்பார்க்கும் மக்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. எளிமையான, சார் நீங்கள் மூக்கை சுற்றி எல்லாத்தையும் சுற்றி தொடுறீங்க, நேர சனி செவ்வாய் பார்த்ததுனால குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டுனா, யானை கர்றம்னா குதிரைக்கு குர்றம்னு எடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஏன்னு கேட்பேன். வித்தியாசங்கள், நுணுக்கங்கள், வித்தியாசங்கள். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஏன்? இந்த மாதிரி அமைப்பு குரு தொடர்பு இருந்தால் தன் குழந்தைக்கு தானே ஈமக்காரியங்களை பார்க்கும் அமைப்புகள் உருவாகும். சரியான தசாபுக்திகளில் இதுதான் மிக மிக முக்கியம். தசாபுக்தி தான் எல்லாத்தையும் நிர்ணயம் செய்யும். அங்கே சனி செவ்வாய் பார்த்ததுனால கிடையாது, தசாபுக்தி தான் நிர்ணயம் செய்திருக்கும். உதாரணத்திற்கு இந்த செவ்வாய் இங்கே உக்காந்துருந்தா கூட இதே அமைப்பு தான். புரியுதுங்களா? இதே அமைப்பு தான். ஏன்னா அந்த செவ்வாயே ஒரு விதமாக 12ஆம் வீட்லேயே விரையாதிபதி உட்காந்துருக்காருன்னு வலுத்து செய்வார். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து நீங்கள் பார்க்கணும், கூட்டி கழித்து பார்க்கணும். அதுதானே ஜோதிடம். மொட்டையாக நம்ம ஒரு சில விஷயத்தை நம்பலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை ஆராய்ச்சிக்கு நீங்கள் எடுத்து எவ்வளவு தூரம் சரியாக வருது, எல்லா பலனும் சரியாக வருதான்றதை பார்க்கணும், மிக முக்கியம். ஜோதிடம் துல்லியமாக சொல்லணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு விதிகள் இருக்கோ அத்தனையும் இங்கு தேவைப்படணும். சாரம் தேவை, கிரகங்கள் தேவை, கிரகத்துடைய பார்வை தேவை, எந்த இடத்துல இருக்குது. பொதுவாக ரிஷபராகு பெருசாக செய்யாதே, தப்பு செய்யாதே, பிரச்சனையை தராதே அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. அதுவும் ராசிக்கு 6-12 அச்சில் இருப்பது தானே அந்த ராகு. பிரச்சனையை தராதுன்னா தராது, இப்போ கண்டிப்பாக செய்யும். ஏன்? சரி, ராசிப்படி பாருங்கள், லக்னப்படி இப்போ உங்களுக்கு விளக்கிட்டேன். ராசிப்படி பாருங்கள். ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு மாரகத்தில் ராகு அமர்ந்திருக்கு. ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு விரையாதிபதியுடைய பார்வை. இப்போ புரியுதுங்களா ஏன்றது? பாருங்க, ராசிக்கு 5ஆம் வீடு, இதில் R5, இது லக்னத்திற்கு 5, L5.
அப்போது ராசிக்கு 5ல் அமர்ந்து அந்த குருவே விரையாதிபதி, இந்த ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய 5க்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடைய பார்வையை வாங்கியிருக்கு. கண்டிப்பாக பிரச்சனை செய்யும். மறுபடியும் இன்னும் சொன்னேன், இல்லை சார் முதல் குழந்தையோடையும் உங்களால் இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இல்லாமல் இருக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், சார் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ தான் ராகு தசை ஆரம்பிச்சிருக்கு. 2024 ராகு தசை ஆரம்பித்தது. கடுமையான பிரச்சனை இருக்குது, விவாகரத்து அமைப்புகள் இருக்குது சார். இதுதான் ஜோதிடம், இருக்க விடாது. இப்படித்தான் ஒரு குழந்தையை, நல்லா புரிஞ்சுங்க, இப்படி தான் 5ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் குழந்தையுடன் தந்தையை இருக்க வைக்குமா அப்படின்றதையும் நிர்ணயம் செய்யணும். புரியுதுங்களா? அப்படி வச்சு தான் நிர்ணயம் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிதலாக இருந்ததுன்னா, ஜோதிட புரிதலை கொடுத்திருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் என்னோட சிங்க் ஆகுதா, புரிஞ்சுதா, உங்களுக்கு எப்படி, உங்களுடைய அமைப்புகளுக்கு எப்படி இருந்ததுன்ற ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஹைப் பட்டன் வந்தால் ஹைப் அழுத்துங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே சில சமயத்தில் நல்ல அமைப்புகளும் ஜாதகமும் வரும், சில சமயத்தில் இந்த மாதிரியும் வரும். மனபாரத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவும் இருக்கும். மனம் நம்ம இதில் வந்து நான் சொன்ன பலன் பளிச்சிருச்சு, நான் கடந்த கால பலன் நான் சொன்னதை பழித்து விட்டது அப்படின்னு சந்தோஷப்படமா முடியுமா ஒரு ஜோதிடரால்? அப்படின்னா முடியாது. என்னால் முடியல. வர்ஸ்ட் கேஸ், எனக்கு சந்தோஷம் இல்லை. சில சமயத்தில் என்னுடைய கணிப்புகள் தவறாகவே போகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறது உண்டு. அந்த மாதிரியான அமைப்பில் இந்த ஜாதகமும் ஒன்று. என்னுடைய கணிப்புகள் தவறாக போகட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுறேன். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.